ஹாய் காய்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா தம்பியோட செகண்ட் ப்ராஜெக்ட் தான் நம்ம பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஷாப்பிங் பண்ணிட்டு அப்படி ப்ராஜெக்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாங்கி தர மாட்டான் உங்கள் அப்பா. வாங்கி கொடுத்தான். அம்மா எனக்கே வாங்கி தர மாட்டான். வாடா, நீ என்ன உனக்கு கேட்டுட்ருக்க? எட்டு அப்போ நீ பிடிச்சிட்டு போயிடுவாங்க. ஒன்றா எடுத்துலாம் வந்து லேசரில் எடுத்துட்டு. இது என்னது வேறு இருக்கான்னு பாரு. நம்ம வீடு பேசாட்டி உங்கள் அப்பா இதையும் கொண்டு போய் கொடுத்துருவோம். இதான் இது ப்ராஜெக்ட்னு. அப்போ சும்மா இல்லை, ஸ்வீட் ஷாப் இங்கே பாரு, என்னெல்லாம் கொண்டு வந்துட்டாங்க பாரு. டேய் கேங்க பாரு, ஸ்வீட் ஷாப் வேறு இல்லையா? நானும் இல்லை, ஒன்று தான் உனக்கு வாங்கி சோல்ஜர்ஸ் ஆகணும்ல. சரி, அந்த சோல்ஜர்ஸ் தான் ஏன்டா மெதுவாக கிச்சன் செட்டுக்கு அது வேணாம். எப்படி என்ன மிஸ்ட்டு சொல்கிறேன் அப்படிலாம். இதாக அந்த ட்ராலி அதெல்லாம் அழகாக இருந்துச்சு. எனக்கு இதே மாதிரி ரொம்ப பிடிக்கும். அதுவும் இப்போல்லாம் நிறைய திங்ஸ் வர்ற இதே மாதிரி இதெல்லாம் பார்க்க அவ்வளோ அழகாக இருந்துச்சு. இது என்ன பண்ணுறோம்? வெளியே வந்த மாதிரி தான் இருக்கும். நாங்களும் அப்படியே லாஸ்ட் டைமில் தான் ஹைப்பர் போனோம். 1 வீக் முன்னாடி சொல்லிட்டாங்க, நாங்கள் லாஸ்ட்டில் தான் பண்ண ஆரம்பித்தோம். சஃபிஷியன்ட் டைம்லன்னு சொல்லிட்டு என்ன தனியாக நான் பண்ணிவிட மாட்டேன்னு கொஞ்சம் திங்ஸ் மட்டும் வாங்கிட்டு போயிட்டோம். அப்புறம் மார்னிங் பார்த்துக்கலான்னு எதுவே செம்மல 8, 10, 20 கிட்ட ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தம்பி அழுத்துகிட்டே இருந்தான். அவனுக்கு செஃப் ஐட்டம்னால் ரொம்ப பிடிக்கும். யார் நான் அந்த இது எனக்கே சின்ன வயசில் ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி தான் வானம் அடம் பிடிச்சி கேட்டுட்டு இருந்தான். நான் வாங்கலை. எனக்கும் அதே மாதிரி குட்டி பொம்மைக்கு ட்ரெஸ்லாம் மாற்றி விட, அதெல்லாம் சின்ன வயசில் பிடிக்கும், இப்போவுமே ரொம்ப பிடிக்கும். சர்ச்சிஸ்டாக தான் கேட்டு இருந்தேன், வாங்கிட்டடா அப்படின்னு. பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். வாங்க இப்படி நம்ம ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ண பார்க்கலாம். நாங்கள் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே கார்ட்போர்டு அதை எடுத்துகிட்டு தான் ஃபஸ்ட்டு ஸ்டிக் பண்ணியிருந்தோம். ஏன்னா ரெட் கலர் தான் ஃபயர் ஸ்டேஷன்னாலே. ஸோ தம்பி இதுக்கு முன்னாடி ஸ்பீச்லாம் படிச்சுட்டான் ஏற்கனவே. நம்ம தான் இவ்வளோ காஸ்ட்லியாக வாங்கி பண்ணுறோம்மா. ஆமாம், இது 500 600 வந்துட்டுல 100 வந்துருக்காது. அன்றைக்கிலேருந்து அந்த பொம்மை காரு இதெல்லாம் உங்களுக்கு ஒரு இது பண்ணணும் வராதா? செம்ம டயர்ட் ஆகிட்டு 3 o'clock வரைக்கும் பண்ணிட்டு இருந்தோம். எப்படி இருக்கு? 1 2 3 இதான் நம்மளோட ஃபயர் ஸ்டேஷன். எப்படி இருக்கு சொல்லுங்க. அவ்வளோதான். வீட்டு போ. டுவெல் ஓ கிளாக் கிட்ட ஆரம்பித்தோம். 3 o'clock ஆகிட்டு நைட்டு. தூங்காமல் எங்கள் கூட உட்காந்துட்டே இருந்தான். அதுக்கப்புறம் காலையில் எந்திரிச்சிட்டான். ஏதோ அதுக்கப்புறம் சதீஷ் வந்தோடனே நாங்கள் போய் கொடுக்க போனோம். காலையில் நான் தான் போய் கார்லாம் வாங்கிட்டு வந்துட்டு பைக் பார்த்தேன் இல்லை, பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அப்புறம் போய் கொடுத்தோடனே ஆரிஷோ செம்ம ஹாப்பியானா. அப்புறம் ஸ்கூல் விட்டு வரச்சில் அவன்கிட்ட கேட்டேன் நான், என்னது மிஸ் என்ன சொன்னாங்க, எல்லோரும் கிளாப் பண்ணாங்கன்னு சொன்னான். அதெல்லாம் கேட்க அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. எல்லோரும் சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்களாம். என்ன தான் கடையில் வாங்கி கொடுத்தாலும் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணி பேபிஸ்காண்டி பண்ணச்சில், அதுவும் ஆரிஷ்காண்டி பண்ணச்சில் எனக்குலாம் அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருந்துச்சு. அது சூப்பராக இருந்துச்சு எங்களோடது. எல்லாருமே சொன்னாங்க எங்ககிட்டயே. ஃபைனலி நம்ம ப்ராஜெக்ட் முடிஞ்சது. நாங்களும் கொடுத்துட்டு இருந்தாச்சு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஃபயர் ஸ்டேஷன் நல்லாக்கா சொல்லுங்கள் ப்ளீஸ். கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.